மரணப்படுக்கையில் இருந்த ஒரு பெரிய புத்த மத துறவி தனது இறுதி வார்த்தைகளாக, உன் வாழ்க்கையில் ஒரு பூனையையும் அனுமதிக்காதே அப்படின்னு தன்னுடைய சீடன்ட்ட சொல்றாரு. அவர் ஏன் சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதையை முழுசா கேளுங்க. முன்னொரு காலத்துல ஒரு பெரிய புத்த மத துறவி மரணமடைய போகும் நேரத்தில் தன்னுடைய சீடனாக இருக்கக்கூடிய ஒரு இளம் துறவியிடம் கூறுகிறார், ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், ஒருபோதும் நீயே உன் வாழ்க்கையில் ஒரு பூனைக்கு இடம் கொடுக்காதே. இதுதான் அவர் கடைசியா சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் அவருடைய உயிரையும் விட்டு விடுகிறார். அந்த துறவியுடைய கடைசி வார்த்தைகளை கேட்க மிகப்பெரிய கூட்டமே வந்திருந்தது. அனைவரும் துறவியின் கடைசி வார்த்தையை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். இளம் துறவியும் அதே போல் மிகுந்த குழப்பம் அடைந்தார். பூனைக்கு ஏன் என் வாழ்க்கையில் இடமளிக்க கூடாது என அவர் மனதில் எண்ணி குழப்பமடைந்தார். பின்னர் அந்த பெரிய புத்த மத துறவியின் உடலை உரிய வழிபாட்டோடு தகனம் செய்தார்கள். ஆனால் இளைய துறவியின் மனதிலோ அந்த கடைசி வார்த்தை தொடர்ந்து பல சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தது. அந்த ஆசிரமத்தில் இன்னொரு வயதான முதிய துறவி இருந்தார். அவர் பல வருடங்களாக அந்த இறந்து போன துறவியுடன் வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய வயது முதிர்வு காரணமாக தற்போது அவர் புத்தபீட தலைவராக தேர்வு செய்யப்படவில்லை. இளைய புத்த துறவி சிந்தனையில் மூழ்கி இருப்பதை பார்த்து அவரிடம் வந்து இந்த முதிய துறவி காரணத்தை கேட்டார். அதற்கு இளைய துறவி தன்னுடைய குழப்பத்திற்கான காரணத்தை கூறவே, அவர், இதுக்கு பின் ஒரு நீண்ட கதை உள்ளது, அது பற்றி உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் தேவையில்லாமல் குழப்பமடைந்திருக்கிறீர்கள் என்று அந்த கதையை இளைய துறவிக்கு கூற தொடங்கினார். இந்த கதை இப்போது இறந்து போனார் அல்லவா, அந்த பெரிய புத்த துறவியின் வாழ்க்கையை பற்றியது. ஒரு காலத்தில் பெரிய புத்த துறவி தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியையும் வீட்டையும் விட்டு கானகத்தில் வாழத் தொடங்கினார். ஒரு சிறிய கிராமத்தருகே ஒரு குடிசையில அவர் தங்கியிருக்காரு. தினமும் அந்த கிராமத்திற்கு சென்று அன்னம் பெற்று அதை சாப்பிட்டுக் கொள்வார். அந்த கிராமவாசிகள் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். அந்த மரியாதையின் நிமித்தமாக அவருக்கு அவர்கள் ஒரு சிறிய மூங்கில் குடிசையை கட்டி கொடுத்தாங்க. அவர் வெறும் 2 ஆடைகள் மட்டும்தான் வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த குடிசைக்குள்ள எலி வந்தது. அந்த எலி அவருடைய ஆடைகளை கடிக்க தொடங்கியது. 2 ஆடைகள் மட்டுமே இருந்ததால அவர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார். அவர் தன்னுடைய சிக்கலை பற்றி கிராமத்தவர்களிடம் கூற, அவர்கள் அவரிடம், நீங்கள் ஏன் ஒரு பூனையை வைத்துக் கொள்ள கூடாது, அது எலிகளை விரட்டி விடுமே என்றனர். அதற்கு துறவியும் சம்மதித்தார். கிராமத்தவர்கள் அவருக்கு ஒரு பூனையை தந்தார்கள். பூனை எலிகளை விரட்டி விட்டது. ஆனால் புதிய பிரச்சனை அடுத்தது தோன்றியது. பூனைக்கு பால் கொடுக்க வேண்டும். தினமும் கிராமத்திற்கு சென்று பால் கேட்டுக் கொள்வது துறவிக்கு அசௌகரியமாக இருந்தது. இதற்கு தீர்வையும் கிராமத்தவர்களிடமே அவர் கேட்க, அவர்கள், நீங்கள் ஒரு மாடு வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு நல்ல மாட்டை உங்களுக்கு கொடுக்கிறோம், பாலை கறந்து நீங்களும் குடிக்கலாம், பூனைக்கும் கொடுக்கலாம் என்று அவர்கள் கூற துறவியும் சம்மதித்தார். மாடும் வந்தது. மறுபடியும் அடுத்த சிக்கல் தொடங்கியது. மாட்டிற்கு புல் வேண்டும், மாட்டை பார்த்து கொள்வதற்கேற்ற ஒரு ஆளும் வேண்டும். மறுபடியும் தன்னுடைய சிக்கலை கிராம மக்களிடம் அவர் கூற, கிராம மக்கள், இங்கு ஒரு விதவை பெண் இருக்கிறாள், அவளுக்கு யாரும் இல்லை, அவளுக்கு சேவை செய்ய விருப்பம் உண்டு, அவளை தயவு செய்து நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவளே மாட்டை பார்த்து கொள்வாள் என்று கூற துறவி யோசித்தார். துறவிக்கு இது தவறில்லை என்று தோன்றியது. துறவி சம்மதிக்க அந்த பெண்ணும் சம்மதித்தாள். அவள் துறவியின் வீட்டையும் மாட்டையும் பூனையையும் பார்த்து கொள்ள தொடங்கினாள். துறவி அவளுடன் சேர்ந்து புல்லையும் பயிர்களையும் வளர்த்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்தனர். அதிலிருந்து அவர்களுக்குள் ஒரு அன்பு வளர்ந்தது. துறவியோ இளம் வயது, அவளோ மிக அழகானவள். இருவரும் ஒரே குடிசையில் வேறு வாழ்ந்து வந்ததால் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. அந்த காதலின் பலனாக அவள் கர்ப்பமுற்றாள். ஒரு குழந்தை பிறந்தது. இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் துறவி தனிமையில் யோசிக்க தொடங்கினார். நான் என்னவாக வேண்டி என்னுடைய குடும்பத்தை துறந்து இந்த கானகத்திற்கு வந்தேன், இப்போது ஏன் மீண்டும் இந்த குடும்ப வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டேன் என்று யோசிக்கும் போதுதான் அவருக்கு தோன்றியது பூனை. இந்த பூனை வாழ்க்கையில் வந்ததால் வாழ்க்கையே மாறிவிட்டது என்பது. இதனால் தான் அவர் உனக்கு சொன்னார், பூனையை வாழ்க்கையில் வைக்காதே என்று முதிய துறவி இளந்துறவிக்கு இறந்து போன துறவியின் கதையை கூறி முடித்தார். பூனை, இதன் பொருள் என்ன?
மனதிற்கு சிறிய இடம் கொடுத்தால் அது நம்மை கட்டுப்படுத்த தொடங்கிவிடும். நாம் ஒரு தவறான விஷயத்தை ஒரு முறை மட்டும் செய்வோம் என்று நினைப்போம். ஆனால் அது நமக்கு பழக்கமாகிவிடும். பின் நாம் தவறுதான் என்று தெரிந்து நம்மை திருத்திக் கொள்ளும் முன் அது நம்மை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். அதுபோல்தான் அந்த துறவியும் வெறும் 2 ஆடைகளை பாதுகாக்க ஒரு பூனையை வைத்தார். இந்த பூனைக்காக மாடு, மாட்டிற்காக பெண், பெண்ணுடன் சேர்ந்து வாழ்க்கை, பின் குழந்தை என்று துறவி எந்த உலகம் வேண்டாம் என்று வாழ்க்கையை துறந்து கானகத்திற்கு வந்தாரோ மீண்டும் அதே உலகில் போய் சிக்கிக் கொண்டார். இந்த கதை மூலம் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். ஒருபோதும் உங்க மனசுக்கு ரொம்ப சுதந்திரத்தை கொடுக்காதுங்க. அந்த சுதந்திரம் ஒரு பூனையை போல உங்க வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றியுடன் ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன்.